தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது, தேவனுடைய பிரசனத்துல வரும்போது நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு என்னை ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு என்ன கிடைக்க போறதுக்கு ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி எனக்கு கிடைக்க போகுது. 1000 ரூபாய் கிடைக்குமா? 1000 ரூபாய் இன்னைக்கு வந்தா நாளைக்கு திரும்பி போயிடும். தேவனுக்கு வேறு பெற்ற ஆசை வர்றது தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? உங்களுக்கு பலனை கொடுத்து சுகத்தை தேவ சமூகத்துல வரும்போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு எல்லையே கிடையாது. அதனுடைய மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளாதனால்தான் தேவனுடைய சமூகத்துக்கு வராமல் போய்விடுகிறோம். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்துல வந்து இருக்குமானா அவருடைய கர்த்தர் சொல்ற வாழ்க்கையில எந்த இடத்துல கொண்டு கொண்டிருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து இன்னைக்கு வருஷம் இன்னைக்கு நமக்கு ஆண்டவன் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னா, புதிய ஆண்டில வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா, ஆமென், ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது, பிரியமா நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை இந்த வருஷத்தினுடைய முடிவில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். ஆமென். ஓகே, நம்ம தொடர்ந்து யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கடைசியாக நம்ம பார்த்தோம் யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார்கள் சொல்லி சில காரியங்களை சொன்னோம். அதுக்கு அடுத்தது எவைகள் எல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும், இதுதான் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா? எவைகள் எல்லாம் உண்மையா இருக்கணும் உடல் பார்க்கலாம். தேவனை தொழுது விடுகிற காரியங்களில உண்மையா இருக்கணும். இரண்டாவதாக பார்த்தோம் நம்முடைய உள்ளத்துல உண்மையா இருக்கணும், அதாவது கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய உள்ளம் உண்மையா இருக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது காரியமாக பார்த்தோம் பேசுகிற அந்த வார்த்தையில என்ன பண்ணணும், உண்மை இருக்கும், பேசுகிற வார்த்தையில உண்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், நீங்க செய்கிற வேலையில உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குடும்ப வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போது கணவன் மனைவி பிள்ளைங்க வருவாங்க, சரிதானா? அப்போ கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், சொல்லல, மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தோமா? ஓகே, இன்றைக்கு அதோடு கூட எவைகள் எல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும் அடுத்த பாயிண்ட்ஸ்ல நம்ம போகிறோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அதான் எப்படிங்க, இப்பவுமே வேத வசனத்தை கேட்கும்பொழுது நம்முடைய சிந்தனைகளை பிசாசு சிதறடிப்பான், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு பக்க திசையாக திருப்பிடுவான். அதனால கொஞ்சம் உங்களுடைய மனசெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராக இருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, வசனத்தை கேட்கும் பொழுது நான் சொல்றேன், சிலர் தூங்கிடுவாங்க, இது இருக்கக்கூடாது, இது நல்லா கொஞ்சம் விழிப்பா நல்லா தூங்காம கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேசுவாங்க. அல்லேலூயா. ஓகே, அப்போ இன்றைக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது எவைகள்லாம் நம்ம உண்மையா இருக்கணும் சொல்லி பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எடுத்தாச்சுங்களா? எல்லாம் எடுத்தீங்களா? ஓகே, பாருங்க, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இல்லாவிட்டால் அப்புறம் என்ன பண்றீங்க? யார் உங்களை நம்பி உங்களுக்கு மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். அப்போ இன்றைக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால். அப்போ அநீதியான உலக பொருள் என்றால் என்ன? அது பணத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அநீதியான உலக பொருள் அப்படின்னா என்னன்னா அது பணத்தை குறிக்கிறது. அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல
நம்ம உண்மையா இருக்கணும். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா, பண விஷயத்துல, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம என்ன பண்ணோம், உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் அநீதியான உலக பொருள். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பணத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த செல்வத்தை, இந்த சம்பத்தை கொடுத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய கையில ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னா, இந்த 10 ரூபாய் கொடுத்தவர் கர்த்தர். இன்றைக்கு உங்களுடைய கையில ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா, அந்த 100 ரூபாய் கொடுத்தவர் கர்த்தர். இன்றைக்கு உங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னா, 1000 ரூபாய் கொடுத்தவர் கர்த்தர். சோ அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பணத்தை கொடுத்தவர், கையில ஆண்டவர் பணத்தை கொடுத்தவர், அவர் பணத்தை குறித்து கணக்கு கேட்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பணத்தை கொடுத்தவர் பணத்தை குறித்து கணக்கு கேட்பார். அப்போ இந்த பணத்தை நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணீங்களா? இந்த பணத்தை கொண்டு நீங்க தவறாக பயன்படுத்தினீர்களா? அல்லது இந்த பணத்தை கொண்டு நீங்க சரியாக பயன்படுத்தினீர்களா என்று சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்பார். புரிந்து கொள்ளுங்கள். அதனால பணம் வந்துடுச்சுன்றதுக்காக நம்ம இஷ்டம் போல செலவு பண்றது அது நமக்கு முடிவிலே ஒரு பெரிய விளைவுகளை கொண்டு வந்து நிறுத்தும். அதனால ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த பணத்தை குறித்து இடத்துல என்ன பண்ணுவாரு, கணக்கு கேட்பார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, உபாகமம் புஸ்தகம் 8:18 வாசிங்க பாக்கலாம். என்ன போட்டிருக்கு? உபாகமம் புஸ்தகம் 8:18. இருக்கா பைபிள்ல? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம், பணம், அப்புறம் செல்வம், இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் அந்த பணத்தை கொண்டு நம்ம நியாயமா செலவு பண்ணணுமா, அல்லது அந்த பணத்தை வீணாக செலவு பண்ணி அழித்து போட்டோமா என்று ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். பைபிள்ல தெளிவாய் போட்டிருக்கிறது, இளைய மகன் தன் ஆஸ்திகளை எல்லாம் அப்பா கிட்ட இருந்து அந்த சொத்தை பிரிச்சு கேட்டு அதை என்ன பண்ணா தெரியுமா? அந்த பைபிள்ல போட்டிருக்கு, இளைய மகன் அதை கொண்டு போய் அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் என்ன பண்ண தெரியுமா, அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை குறித்து எல்லாத்தையும் அழித்து போட்டான். அப்போ சில ஆட்கள் குடிச்சே பணத்தை அழிப்பான். நீங்க பாத்திருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த மாதிரி அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு நாள் பாப்பாரு, கணக்கு கேட்பார். நீ அந்த பணத்தை நான் கொடுத்தேன், அதை நீ வீணா செலவு பண்ணினியா, இல்ல நியாயமான காரியங்களுக்கு செலவு பண்ணினியா? ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் தெளிவா சொல்லுகிறது, கடன் வாங்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. என்ன பண்றது? கடன் வாங்கக்கூடாது. ரோமர் 13:8 வாசிங்க. ரோமர் 13:8. ரோமர் 13:8. இருக்க பைபிள்ல பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவருக்கு கடன் படாதிருங்கள். இருக்கா பைபிள்ல? அப்போ ஆண்டவர் நம்ம எதுல கடன் பட்டிருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க. அன்பு செலுத்துகிற காரியத்துல நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல நம்ம அன்பு காட்டுவது இல்லை, அதுல நம்ம கடனாளியா இருக்கிறோம். நான் வேதம் சொல்கிறது, அன்பு காட்டுகிற கடனை அல்லாமல் வேற ஒன்றிலும் என்ன பண்ணக்கூடாது, கடன் படவே கூடாது என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ கடன் அப்போ வாங்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்கிறது. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் கடன் வாங்கியிருப்போம் என்றால் அதை செலுத்துவதற்கு கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அதாவது சங்கீதம் 37:21 வாசிங்க பாக்கலாம். என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கன் கடனை வாங்கி
செலுத்தாமல் போகிறான். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. இருக்கா பைபிள்ல? சொல்லுங்க. யாரு கடன் செலுத்தாம போறான்? துன்மார்க்கன் என்ன பண்றான்? கடனை வாங்கியிருப்பான், செலுத்தாமல் போகிறான். ஆனா நீதிமானோ பைபிள்ல போட்டிருக்கு, அவன் கடன் வாங்கினாலும் கடன் கொடுப்பான், கடன் வாங்கினாலும் கடன் கொடுப்பான். என்ன சொல்றீங்க? யாருக்கும் சொல்றாங்க பாருங்களேன், என்னப்பா காசு வாங்கினேன், காசு வாங்குற, அது கொடுக்குற, என்ன உனக்கு மனசே வரலையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், அவன் சொல்லுவான், அப்பா நான் என் பொண்ணா கொடுப்பேன், என்ன நான் கொடுக்க கூட மாட்டேன், என்ன வேணா பண்ணிக்கோ சொல்றாங்க. சில ஆட்கள்லாம் கடன் வாங்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நம்ம அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. கடன் வாங்கி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்றீங்க, கடன் கொடுப்பது நீதிமானுக்கு நல்லது. ஆமென். நீதிமானுக்கு நல்லது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கடன் கொடுக்க சொல்லி இருந்தார். ஆண்டவர் இயேசு கடன் கொடுக்க சொல்லி இருந்தார், நான் கடன் வாங்க சொல்லல. பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் கடன் கொடுக்கதான் சொல்லி இருந்தாரு, கடன் வாங்க சொல்லவில்லை. லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 6:35 வாசிங்க மகளா, என்ன போட்டு பாருங்க. லூக்கா 6:35. ஓகே, போதும். அப்ப பைபிள்ல என்ன சொல்றாரு ஆண்டவரு? கைமாறு கருதாமல் என்னங்க போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் தான் ஆண்டவர் சொன்னார், கடன் வாங்கன்னு சொல்லல. இருக்கா பைபிள்ல? புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கடன் ஒருவேளை வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, சரிதான்? அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. மாத்திரமல்ல, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 22:7 வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 22:7. கடன் வாங்கினவன் யாரு? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ போய் கடன் வாங்கிட்டே நானா கொடுக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. பைபிள் தெளிவா சொல்றது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதனால கை கட்டி, சரி சார் நாளைக்கு கொடுத்துறேன் சார் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறீங்களா, இந்த டேட்டை நான் கொடுத்துறேன் அப்படிங்கன்னா என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. அதான் நல்லது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கொடுக்க தவறிட்டீங்கன்னா, கொடுக்க முடியாம போச்சுன்னா உடனே என்ன பண்றீங்க, ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, சார் இந்த மாதிரி தவறிடுச்சு, அதனால அடுத்த வாரம் மிஸ் ஆகாது, கண்டிப்பா கொடுத்துருவேன். அதான் நல்லது. நீதிமானுக்கு அதான் நல்லது. அல்லேலூயா. அதனால அவங்க அந்த கடன் வாங்கிட்டு அப்புறம் அவன் கேட்டா எங்கேயா போது ஒளிஞ்சிக்கிறது, அப்புறம் எங்கேயாவது போயிடுது, கடைசியில அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டுது, கடைசியில அவன் கேட்டா நான் கடன் கொடுக்க முடியாது, போ என்ன வேணா பண்ணிக்க சொல்லுங்க. ஆமென். பைபிள் அப்படிலாம் சொல்லுது. அப்போ துன்மார்க்கன் கடன் வாங்கிட்டு கடன் செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ கடன் வாங்கிட்டு கடன் அதை செலுத்துகிறான். ஆமென். நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இருக்கா பைபிள்ல? பைபிள் அதான் சட்டம். சரி பாஸ்டர், ஒருவேளை கடன் என்னால என்ன பண்றது, அதாவது வாங்குற ஒரு சூழ்நிலை வருது, என்ன பண்றது? நான் சொல்றேன், அதாவது உங்களுக்கு 2 காரியம் இருக்கணும். இந்த 2 காரியம்னா, தேவன் மேல முதல்ல விசுவாசம். ஆமென். அதாவது நமக்கு வந்து எப்பவுமே ஆண்டவர் அவர் தான் நமக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் தான். ஆமென் சொல்றீங்க? ஆமா, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையும் அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். அப்போ நாம ஏதாவது ஒரு தேவை வரும்பொழுது நம்ம கர்த்தரிடத்துலதான் முதலாவது என்ன பண்ணோம், அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. தேவையோடு இருக்கிறவங்க முதல்ல அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், மனுஷனுடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்கப்படுவா. அல்லேலூயா. நேரங்கள்ல சில வழிகள் ஆண்டவர் திறப்பார். சில நேரங்கள நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதமாய் காகத்தை கொண்டு கூட உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. பைபிள் போஷித்தாரா?
போஷித்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருது, பணம் வருது, நன்மை வருது, ஆசீர்வாதம் வருது. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மை உண்டாக்கின தேவனத்தை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பாருங்க, அற்புதம் செய்வார் ஆண்டவர். அப்போ இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க எப்பவுமே கடன் நீங்க வாங்குவதற்கு என்ன பண்ணுங்க, அதை அவாய்ட் பண்ண பாருங்க. இல்லையா? ஆமா, எப்பவுமே இல்லைங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, நீங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, நீங்க தேவையில்லாத காரியத்துல சிக்கி கொள்றீங்க. ஆமே, புரிந்து கொள்ளுங்க. அதனால கடன் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொன்னார், கடன் வாங்க கூடாது என்று சொல்றார். ஆமே, கடன் வாங்கக்கூடாது என்று சொல்லுங்க. வாங்கணும்னு சொன்னாரா? ஓகே, சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது நீதிமொழிகள் புஸ்தகம். இப்போ கடன் கொடுத்தவர்கள் நான் வரேன். இததான் ஃபர்ஸ்ட் கடன் வாங்கணும்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னேன், நானு கடன் வாங்கினவனுக்கு கடன் வாங்கியிருந்தா திருப்பி என்ன பண்றீங்க, கொடுத்துருங்க. இததான். அப்புறம் கடனை வாங்காதபடி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆமே, ட்ரை பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, உதவி செய்வார். ஆமே, ஓகே. இப்போ கடன் கொடுத்தவர்கள் குறித்து என்ன சொல்றது பைபிள்ல போட்டு அப்படின்னா நல்லா இருக்கிறீங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 16:8 வாசிங்க. பைபிள்ல போட்டிருக்கு, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தை பார்க்கிறோம். சொல்லுங்க, நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் அப்போ அநியாயமாய், அதாவது பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வசனம் வாசிங்க. நீதிமொழி புஸ்தகம் 28:8 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? நீதிமொழி 28:8. என்ன அநியாயமாய் வந்த பணம்? அது அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும். போது நல்லா கேட்டீங்க. அநியாய வட்டியினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன். நல்லா கேட்டீங்க. பைபிள் தெளிவா சொல்கிறது. அதாவது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்க கடன் கொடுக்கணும். எப்படி கடன் கொடுக்கணும்? எதை எதிர்பார்க்காம, கைமாறு கருதாம. நாங்க பைபிள் தான் சொல்றது, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, ஆனா நீங்க ஒருவேளை அநியாயமாய் வட்டி அப்படின்னு போட்டிருக்கலாம். பைபிள்ல இருக்கா? ஒருவேளை இந்த பணத்தை நீங்க வட்டிக்கு கொடுத்து வாங்குவீர்கள் என்றால் தயவு செய்து அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட இப்படி நீங்க ஒரு பைனான்சர், அதாவது என்னன்னா இந்த மாதிரி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதுன்னா, ஆண்டவர் பேசுறாருன்னா தயவு செய்து இன்றைக்கு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அது சாபம். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைங்களுக்கு அது ஒரு சாபமாக மாறிவிடும். அல்லேலூயா. மாறிவிடும். விசுவாசிகள் தவறு செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களை கடன் அதாவது கேட்கறாங்களா, உங்ககிட்ட பணம் இருக்குதா, கை மாறி கருதாம கொடுங்க. ஓகே, ஒரு உதவி மாதிரி செய்யுங்க. சரி பிரதர், இதை கொடுக்குற, எனக்கு அடுத்த வாரமே கொடுத்துருங்க திருப்பி, அப்படி கொடுங்க. ஆனா எனக்கு இவ்வளவு கொடுக்குற, இதுக்கு வட்டி எனக்கு சேர்த்து கொடுங்க, தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. விசுவாசிக நீதிமான்கள் அப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்று என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால யாரும் விசுவாசிகள் இந்த தவறு செய்யக்கூடாது. அதனால பண விஷயத்துல உண்மையாயிருங்கள். ஆமென். ஓகே, அது மாத்திரமல்ல, பணத்தை ஆடம்பரமாய் செலவு பண்ணக்கூடாது. பணத்தை ஆடம்பரமாய், என்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக ரொம்ப ஆடக்கூடாது. பணத்தை ரொம்ப ஓவரா செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரமா செலவு பண்ணக்கூடாது.
அதுவும் நல்லா கவனிங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதாவது எது உங்களுக்கு அவசியமானது அதுக்காக செலவு பண்ணுங்க. இது அவசியமான பாருங்க முதல்ல. அல்லேலூயா. ஒரு 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 ஷாப்பிங் போறீங்க, இந்த சாரி எல்லாத்தையும் எடுத்து போறா, உங்க கையில ஒரு 3000 ரூபாய் இருக்குது. அந்த 3000 ரூபாய் இருக்கிறதுனால நம்ம 2000 ரூபாய் சரியா காமிப்போம். சொல்லி அந்த 2000 ரூபாய் சரி எனக்கு கொடுத்துருங்க, நாங்க வாங்க முடியுமா? அது அவசியமா? ஏன் 500 ரூபாய் சரி வாங்கினா கட்டினா அதுதான் அதை கட்ட முடியாதா? அதுவும் ஒண்ணுதான். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா என்ன பண்ணுங்க, அவசியமானதுக்கு செலவு பண்ணுங்க, ஆடம்பரமானதுக்கு செலவு பண்ணாதீர்கள். ஆமென். ஏன்னா அதாவது பணத்தை கொடுத்தவர் ஒரு நாள் நிச்சயமாய் அதை குறித்து கணக்கு கேட்பார். ஆமென். ஓகே, புரிஞ்சிருச்சா இது வரைக்கும்? அதனால பண விஷயத்துல உண்மையா இருக்கணும். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 20வது அதிகாரம் 22, 25 வாசிங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? ஓகே, எடுத்தீங்களா அவசரத்தை? நல்லா கவனிங்க. இப்போ இங்க ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். ஒரு படத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சொந்தமும் மேலெழுத்து யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராய்வது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் ராய்வது தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அங்க இருக்கிற வேதப்பாரகரும் பரிசேயரும் எப்பவுமே ஆண்டவர் இயேசுவை ஏதாவது ஒரு வகையில அவரை குற்றம் சுமத்திடலாம்ன்றது வகை தேடிக்கொண்டே இருப்பாரு. அப்போ இந்த பரிசேயரும் இந்த வேதப்பாரகரும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவருக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. என்ன கொஸ்டின் எழுப்புறாங்கன்னா, அதாவது அரசாங்கத்துக்கு வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா? அரசாங்கத்துக்கு வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? வரி அப்படி இல்லைன்னா என்ன ஆச்சுமா தூக்கி போட்டுருவான். கரெக்டா? ஆமா. அப்போ நம்ம நியாயப்படி பார்த்தா அரசாங்கத்துக்கு என்ன பண்ணோம்? வரி செலுத்தணும். அதான் நியாயப்படி. அதான் கவனிங்க. இப்போ ஆண்டவர் இயேசு இப்ப என்ன சொல்றாருன்னா, அவரை சோதிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் இயேசு உடனே என்ன பண்றாரு? ஒரு காயின்ஸை கொண்டு வாங்கன்றாரு. இப்போ அந்த ஒரு காயின்ஸை கொண்டு வந்த உடனே இப்போ அவங்க காட்டி சொல்றாரு, இது இந்த சொரூபமும் மேலெழுத்து யாருடையதுன்னு கேட்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இது ராயனுடையது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க. அதை ஒண்ணுதானே சொல்லிக்கணும். சொல்லுங்க, அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன? ராயனுக்கு வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதுதான் கேட்டாங்க. இப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் அவர் என்ன பண்ணும்? சொல்லணுமா இல்லையா? சொன்னாரு. ஆனா அதோட கூட இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? சொல்லுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்க. கவனிங்க. அப்ப ஆண்டவர் சில நேரத்துல இந்த ஒரு கொஸ்டினை அவர் சொல்றாரு. ஆனா அதோட கூட இன்னொன்று இது முக்கியன்றதை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அதோட கூட எப்பா நீ விட்டுறாத, ராயனுக்கு வரியை செலுத்து, அதோட கூட இன்னொன்று விட்டுறாத, தேவனுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு நல்லா கவனிங்க, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா. சில ஆட்கள் அந்த கொடுக்கிற காரியம் எடுத்தாலே சில ஆளுங்க நெளிவாங்க. சில ஆளுங்க முகமெல்லாம் அப்படியே சுருங்கிடும். பாத்துக்கிட்டீங்களா? கொடுக்கிறத பற்றி எடுத்தாலே அவங்களுக்கு அப்படியே தாங்காது, பத்திட்டு எரியும். ஏன் வலிக்குது உங்களுக்கு? சொல்லுங்க, ஏன் வலிக்குது? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் யாரு? தானே. சொல்லுங்க. அப்ப உனக்குள்ள ஒரு என்ன சொல்றது, அப்படி பேசும்பொழுது உனக்குள்ள ஒரு சுளிப்பு வருதுன்னா, முக சுளிப்பு வருதுன்னா,
நான் சொல்றேன், அது பரிசுத்த ஆவியானவர் இல்ல, சாத்தான் இருக்கிறான். அல்லேலூயா. தேவன், அதான் பைபிள் தெளிவா சொல்லுது, தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்க அப்படின்றார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரத்துக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் நீங்க எதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல நீங்க சரியாய் இருக்க வேண்டும், நீங்க மாற வேண்டும் தான் தேவன் ஒரு வாரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வாரத்துல ஆண்டவர் என்ன சரிப்படுத்திக் கொள்ள சொல்றாருன்னா, நீங்க தேவனுக்கு கொடுக்கிற அந்த பண விஷயத்துல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுக்குரிய அந்த பண விஷயத்துல நம்ம எதுல உண்மையா இருக்கணும்? பைபிள் தெளிவா சொல்றது. எடுத்துக்கொள்ளுங்கள், 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 11, 12 வாசிங்க. எடுத்தாச்சு அந்த வசனத்தை? எடுத்தீங்களா? எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க இன்னும் அப்படியே பைபிள் இன்னும் பார்க்கல இருக்குது. சரி, ஓகே, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் தேவனுக்குரியதை செலுத்துங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப என்னதான் நம்ம செலுத்தணும்னு பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னா. இருக்கா பைபிள்ல? எதுக்காக ஆயத்தப்படுத்த சொன்னா? அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்த பண்ணப்பட்டவர்களையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியத்துல நீங்க உண்மையா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ என்ன உண்மையா இருக்கணும்? அதுல காணிக்கையும் தசம பாகமும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க காணிக்கையும் தசம பாகத்தையும் உண்மையா எடுத்து வைத்தார்கள். அல்லேலூயா. உண்மை எடுத்து வைக்கிறோமா? ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உண்மை எடுத்து வைக்கிறோமா? ஏங்க ஆண்டவர் என்ன, ஆண்டவருக்கு பணம் இல்லையா? என்னங்க, ஆண்டவர்கிட்ட பணம் இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கு, அதாவது பொண்ணு வெள்ளி என்னுடையது இருக்கிறார் ஆண்டவர். பொண்ணு வெள்ளியும் என்னுடையது. அவர் அந்த சராசரங்களை படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். ஆமா, நீ பரலோகத்துக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் பணம் இருக்காது. அங்கெல்லாம் ரோடெல்லாம் பொண்ணுதான். பொண்ணு. அல்லேலூயா. ஆமா, வைடூரியம். அங்கெல்லாம் வைடூரியம். ரத்தினங்கள் சொல்லிக்குவாங்கலாம். ரத்தினங்கள் சொல்லிக்க எங்க திரும்பினாலும் பொண்ணு. அப்போ இப்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அதுக்கு ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, இது நல்லா கவனிங்க. அதாவது இது வெறும் உதட்டினால சில ஆட்கள் வருவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சில உதட்டினாலேயே வரும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிங்க, உள்ளத்தோடு முடிந்து விடக்கூடாது, கிரியைகளை நம்ம காண்பிக்க வேண்டும். நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதற்கு என்ன அடையாளங்க? ஒண்ணு, கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம். அப்படிதானே? நாங்க ஆமா, நீ நேசிக்கிற ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம். ஓகே, அது ஒரு வழி. ஆனா இன்னொரு வழி ஆண்டவர் வச்சுக்கிட்டாரு தெரியுமா? தேவன் மேல வைத்த அன்பினால அவருக்கு அடையாளமாக இதை செலுத்துகிறேன். அதுதான் தேவன் விரும்புறார். அப்ப நீ ஸ்தோத்திரத்தோடு முடிச்சிடக்கூடாது, நீ ஆராதனை பண்ணிட்டு அதோட முடிச்சிடக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம். இருக்கா பைபிள் சட்டம்? ஆமா, அதை கர்த்தரை கனம் பண்றோம். கனம் பண்ணையா என்று கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஆமே, புரிந்து கொள்ளுங்கள். அதனால காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் அவர் உண்மையாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம கொடுக்கிற காரியத்துல கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமே, உண்மை எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, ஆணுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆணுடைய சுபாவம் என்ன தெரியுமா? கொடுப்பதுதான். ஆணுடைய சுபாவம் என்ன?
கொடுப்பது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே உங்களுக்காக தூக்கி கொடுத்தார். கொடுத்தாரா? அவருடைய குமாரனையே கொடுத்தாருங்க நமக்காக. அதான் அவங்க கொடுப்பது சுவாபம். அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய முழு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய முழு ஜீவனையும் நமக்காக ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்த அன்பு கொடுத்தாரா இல்லையா? ஆமா. தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளக்க பண்ணினார். ஹல்லேலூயா. கொடுப்பது ஒரு சுவாபம். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவரு வல்லமை, வரங்களை, அபிஷேகத்தை, கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரு ஒரு நாளும் யாரையும் வஞ்சிக்கல. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்போ தேவனுக்கு கொடுக்கிறது சுவாபம் என்ன தெரியுமா? அவரு எவ்வளவுனா கொடுத்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் கொடுக்கிற சுபாவம் முடியல. அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நாம என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்க பழகி கொள்ளணும். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரத்தோடு முடிச்சிடக்கூடாது, ஆராதனை பண்ணோடு முடிச்சிடக்கூடாது, கிரியை காண்பிக்கணும். கொடுப்பதனால தேவன் அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்கள். இந்த தசம பாகம் அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க. சிலருக்கு அது சரியா அது புரியுதா இல்லையா, மண்டையில இது ஏறுமா ஏறாதா, அது உங்களுக்கு தெளிவா நான் புரிய விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த தசம பாகம் என்பது என்ன? முதல்ல புரிந்து கொள்ளுங்க. தசம பாகம் என்பது என்ன? பைபிள்ல போட்டிருக்கு. லேவியர் புஸ்தகம் 27:30 வாசிங்க. லேவியர் புஸ்தகம் 27:30 வாசிங்க பார்க்கலாம். லேவியர் புஸ்தகம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது கர்த்தருக்கு. அப்போ தேசத்தின் விளைச்சல் எல்லாம் தசமபாகம் யாருடையது சொல்லுங்க? யாருடையது? கர்த்தருடையது. அப்போ தசமபாகம் எல்லாம் யாருடையது? அப்போ அது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது அல்ல, அது யாருடையது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தசமபாகம் எல்லாம் கர்த்தருடையது. உங்க அதாவது ஒரு 1000 ரூபாய் வருமானம் உங்க கையில வருதுன்னா அதுல 100 ரூபாய் யாருடையது? கர்த்தருடையது. நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, அந்த 10,000 ரூபாயில 1000 ரூபாய் அது கர்த்தருடையது, நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமா. ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, அப்போ அந்த 70,000 ரூபாயில 2,000 ரூபாய் அது கர்த்தருடையது, நீ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் தெளிவா சொல்றது அது கர்த்தருடையது, கர்த்தருக்குரியது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உபாகமம் 14:22 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 14:22. உபாகமம் 14:22. அப்ப பாருங்க, பயந்திருக்க பழகும்படிக்கு ஆண்டவர் பாருங்க உங்களை பழக சொல்றாரு. எதுல பழக சொல்றாரு தெரியுமா? சொல்லுங்க. வருமானம் என்னங்க? சம்பளம் வருதா? சேலரி வருதா? சேலரி வருது. அது கர்த்தருக்கு கொடுத்த நன்மை, கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அலையிலாம் வருது. அந்த வருமானத்துல முதல்ல நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தி அதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஒரு லீவ் போடாத என உழைக்க பலம் தந்திக்கு அதற்கான ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வேலை உடனே என்ன பண்ண தெரியுமா? தசம பாகத்தை பிரிக்க வேண்டும். பைபிள் தெளிவா சொல்லுது, தசம பாகத்தை பிரிக்கணும். பிரிச்சு நல்லா கவனிங்க. உடனே என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணும்? சொல்லுங்க. தேவனுடைய கரத்துல கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நீங்க என்ன பண்ண? ஜெபம் பண்ண. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது நீங்க பழகணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என்னது? பழகணும்.
ஆளுங்க பழக்க தோசை, தேவையில்லாத பழக்க தோசைலாம் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா. டீ குடிக்கிறது அவங்களுக்கு ஒரு பழக்கம். அப்படிதானே? டீ குடிக்கிறது டெய்லி காலையில என்ன பண்ணுவாங்க? டீ இல்லாம அவங்களால இருக்க முடியாது. நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. நியூஸ் பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. அது ஒரு பழக்கம். இதுதானா? அப்போ இதெல்லாம் ஒரு பழக்கமா வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். என்ன பழக்கம் தெரியுமா? தசம பாகத்தை பிரிச்சு வச்சு அதை கொடுக்கணும்னு அந்த பழக்கத்தை என்ன பண்ணும்? கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அதாவது மல்கியா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 8வது 9 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஓகே, இருக்கா பைபிள்ல? அப்ப ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா? சொல்றாரா ஆண்டவரு? சொல்றாரா? அப்ப நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். எதை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? தசம பாகத்துல காணிக்கை என்ன பண்றோம்? ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க வஞ்சிக்கிறீர்கள், என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, அதனால நீங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதனாலதான் உங்களுக்கு கடன், அதனாலதான் உங்களுக்கு கடன்ல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு வறுமை வந்துடுச்சு, அதனாலதான் உங்களுக்கு ஏழ்மை நிலைமை வந்துடுச்சு, தரித்திரம் வந்துடுச்சு. அதான் சொல்றேன். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, தரித்திரம் மாறணுமா? உங்க கடன் மாறணுமா? உங்க ஏழ்மை நிலைமை மாறணுமா? அதெல்லாம் மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறாரு? உங்க தசம பாகத்தை காணிக்கையெல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கடைகளை திறந்து இடமில்லாம போகத்த கடலுக்குள்ளே. ஆண்டவர் இந்த விஷயத்துல நம்மள சேலஞ்ச் பண்றாரு. என்ன பண்றாரு? நம்மள சவால் விடுறாரு. நீ எனக்கு கொடுத்து பாரு, நான் உன்னை உயர்த்துறேனா இல்லையா பாரு. அல்லேலூயா. நீ எனக்கு கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா பாரு. நாங்க அல்லேலூயா. ஆனா இதை அறிந்தும் சிலர் பரிதாபமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? நான் சொல்றேன், அவங்க நிச்சயமா அவங்கள ஒண்ணுமே நம்ம பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் வேத சட்டம். ஆண்டுடைய லாட்சிகள் என்ன? ஆண்டுடைய லாட்சிகள் என்ன? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு, அப்போ கொடுக்கலன்னு கொடுக்கப்படாது. அதான் லாட்சிகள். நீ கொடுங்கள், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாரா? அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழுது மடியில நன்றாய் அளந்து போடுவார். அதான் லாட்சிகள். அதனுடைய சட்டம் அதுதான். அப்போ நீ கொடுக்கலன்னா உனக்கு வறுமை இருந்துட்டு தான் இருக்கும், தரித்திரம் இருந்துட்டு தான் இருக்கும், கடன் இருந்துட்டு தான் இருக்கும். நீ அதுல இருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் ஒரு ரகசியம் சொல்றாரு, ஒரு சவால் விடுறாரு. எப்பா உங்க ஏழ்மை நிலை மாறணும், கடன் மாறணும்னா நீ எனக்கு உண்மையாய் கொடுத்து பாரு, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், நான் பாரு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பைபிள்ல ஒரு குடும்பம் இருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது ஆதி சபையாருக்கு ஒரு தேவை இருந்தது. ஆதி சபையாருக்கு ஒரு தேவை இருந்தது. அப்படி தேவை இருக்கும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பிஷப் சொல்றாரு. யாரு? அதாவது பிஷப் பேதுரு சொல்றாரு, ஆதி சபையார்கிட்ட சொல்றாரு, எப்பா இந்த ஊழியத்துக்கு நிறைய தேவை இருக்குது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லா காணி ஆட்சிகள், உங்களுக்கு வீடு, உங்களுக்கு சொத்து எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க விட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு அதை ஊழியத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. யாரு? பேதுரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு எல்லாருக்கும். அப்ப கொடுக்கும்பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவனவன் எல்லா காணி ஆட்சிகளையும் சொத்து வீடுகளை நிலத்தெல்லாம் விற்று அப்படியே ஒருவனதோடு என்ன பண்ணாங்க தெரியுமா, அது பணமாக்கி பேதுரு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். பைபிள் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. அதாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல இருக்கும், பேதுரு கையில கொடுத்தாங்க. அப்போ
கொடுத்தாங்க. அதுல ஒருவன் யார் தெரியுமா? பர்னபா குறித்து பைபிள்ல போட்டிருக்கு. பர்னபா என்பவன் அவனுக்கு தனக்கு உண்டான காணியாட்சிகள் எல்லாம் விட்டு அவன் பணமாக்கி அதை அப்படியே என்ன பண்றான், பேதுரு கடத்துல வந்து கொடுத்தாரு. பைபிள்ல போட்டு. யார் இவரு? பர்னபா. இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தர் வராங்க. யாருன்னா அனனியா சப்பீரால் வராங்க. நல்லா கவனிங்க, அப்படிதான் புரியும். அனனியா சப்பீரால் என்ன பண்ணுவாங்க? ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி வராங்க. இப்போ இவங்களுக்கும் ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன சிந்தனைன்னா, அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்களே, எல்லாரும் கொடுக்குறாங்க, அதனால நம்மளும் என்ன பண்றோம், ஊழியத்துக்கு நாம வித்து கொடுத்துடலாம். நம்ம கிட்ட இருக்கு வேலை நிறைய லேண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணலாம், வித்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாங்க நம்ம வித்துட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. இப்போ அந்த லேண்ட் சேல்ஸ் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அவங்க இப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்கன்னா, ஆண்டவரே இது உமக்காக நான் கொடுக்குறேன், ஊழியத்துக்காக கொடுக்குறேன், அதனால அந்த அதிக விலைக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணிருப்பாங்க. அப்படியே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டேன். இப்போ உடனே அந்த லேண்டை வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறாங்க. இப்போ வீட்டுல அப்படியே அந்த 500 ரூபாய் கட்ட அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. அதை அப்படியே பாக்குறாங்க. இப்படி அதே அந்த பணத்தை அப்படி பார்த்த உடனே அப்ப மனசு அப்படியே மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்ப பணத்தை அந்த பார்த்து கையில வந்த உடனே அந்த மனசு மாறி போச்சு. வேதம் சொல்கிறது, சாத்தான் புகுந்துட்டான் உள்ள. சாத்தான் புகுந்துட்டான், சாத்தான் வஞ்சித்து விட்டான். வேதம் தெளிவா சொல்கிறது, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இன்னொரு பங்கை கொண்டு வந்து கர்த்தரை கொடுத்தான். எப்பவுமே சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உள்ளத்துல ஒரு சிந்தனை வரும். எப்பவுமே உள்ளத்துல ஒரு சிந்தனை வரும், நீ கர்த்தருக்கு கொடுக்காது, நீ சர்ச்சி பில்டிங் பண்ணுக்கு கொடுக்காது, நீ ஊழியத்துக்கு கொடுக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை உனக்குள்ள எப்பவுமே சிந்தனைக்குள்ள வந்து கொண்டே இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், அப்படி வந்துச்சுன்னா, கொடுக்காதேன்னு ஒரு மனசு உங்களுக்குள்ள வருதுன்னா, அது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தோட பேச மாட்டாரு, பிசாசு தான் பேசுகிறான். நீ அதை வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறா. ஒருவேளை பிசாசு ஆலோசனை சொல்லியிருப்பான். இந்த பணம்லாம் எவ்வளவு கொடுக்குறோம், எதுக்கு? நம்ம செலவு எவ்வளவு இருக்குது இல்ல, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் நம்மளுடைய என்னது சோல் சாமெல்லாம் வாங்கணும், இப்படி தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, அதுக்கு வச்சுக்கலாம், எதுக்கு நம்ம கொடுக்குறது அப்படின்னு பிசாசு ஆலோசனை சொல்றான். நம்ம ஆளுங்க இதை கேட்டு இதுக்கு உட்காந்துக்குதுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆலோசனை சொல்றான். பிசாசு சொல்ற ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா பின்னாடி அதாவது விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். அல்லேலூயா. ஆமா, பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் உங்களை வச்சிருவான். ஆமா, ஒரு நாள் நடக்க போகுது. நீங்க அனனியா சபையில கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து இன்னொரு பங்கை கர்த்தரை கொடுத்தாங்கன்னா, அங்க வந்து இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி பேதர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க ஐயா பண்ணோம். பேதர் கேட்டாரா, அம்மா இவனுக்கு தானே விட்டுறீங்க? ஆமா ஐயா, இவனுக்கு தானே விட்டுறேன். நீங்க என்கிட்ட சொல்லல, போய் பரிசுத்தாவிட்ட சொல்லிட்டேன். அப்படி சொன்ன அந்த நிமிஷத்திலேயே நல்லா கவனிக்க, அவன் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து செத்து போயிட்டான். ஹார்ட் அட்டாக்ல விழுந்து என்ன பண்ணா, செத்து போயிட்டாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, இவனை போய் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணுங்க. இவன் போய் சொல்லிட்டான், தேவனுடைய பணத்தை வஞ்சிட்டான் சொல்லிட்டு அடக்கம் பண்ணுங்க. உடனே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, போய் அடக்கம் பண்ணிட்டான். அடக்கம் பண்ணிட்டு 3 மணி நேரத்துக்குள்ள அவன் மனைவி வராங்க. ஒண்ணுமே தெரியல, நியூஸ் தான் வருது. மனைவி வராங்க. மனைவி வந்த உடனே இப்ப பரிசுத்த ஆளர் சொல்றாரு, பேதுரு கிட்ட இருந்து சொல்றாரு, ஏமா நீங்க இவ்வளவு தானா விட்டீங்களா? ஆமா, இவ்வளவுதான் விட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் கணவன் மனைவி ஒருமைப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க என்னிடத்துல இல்ல பரிசுத்தத்துல போய் சொன்னபடினால இப்போ உங்களுடைய கணவன் அடக்கம் பண்ணின ஆட்கள் அவனுடைய கால்கள் இப்ப வந்திருக்கிறபடினால உண்மையை அடக்கம் பண்ண போவார்கள் என்று சொல்லி சொன்ன உடனே அவளும் என்ன பண்ணா, அப்படியே விழுந்து செத்து போயிட்டான். இல்லையா? ஏங்க இந்த மரணம் எதுக்குங்க? முன்னாடியே ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு இருந்தா சொல்லுங்க, உண்மையை சொல்லிட்டு இருந்தா பிரச்சனையா? அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க அந்த பணத்தை வஞ்சித்து வைத்தபடினால, பொய் சொன்னபடினால பாருங்க, வாழ வேண்டிய வயசுல சீக்கிரமா செத்து போயிட்டான். அந்த 2 பேரும்.
புரிந்து கொள்ளுங்க. என்ன சொல்றேன்னா, சாத்தான் ஆலோசனை சொல்றதெல்லாம் நீ கேட்டு நடந்தீங்கன்னா அவனுடைய ஆலோசனை என்னதான் இருக்கும்? கொடுக்காதேன்னு தான் சொல்லிருக்கோம். சாத்தானுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? கொடுக்காதே. ஆமா, நமக்கே இவ்வளவு செலவு இருக்குது, எதுக்கு கொடுக்குறோம்? வேண்டாம். சாத்தான் சொல்ற ஆலோசனை. அல்லேலூயா. ஆமா, ஊழியத்துக்கு கொடுக்காத சாத்தான் சொல்றான். அல்லேலூயா. ஆமா, புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் சாத்தான் ஏவுகிற உன் காதுல சங்கு ஊதிட்டு இருக்கான். அதனால கடைசியில அவன் ஆலோசனை சொல்ல 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 நீ கேட்டே இருந்தீங்கன்னா முன்னாடியே நீ தான் அனனியா சபீரால் மாதிரி. நீ யாரு? நீ தான் அனனியா சபீரால். கடைசியில விளைவுகள் எப்படி நீ சந்திச்சாயோ அதே போல விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதனால என்ன சொல்றேன்னா, கர்த்தர் சொல்லும் போதே கீழ்ப்படிஞ்சிருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னங்க ஆமென் சொல்ல மாட்டேது? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆண்டவர் சொல்றது வாக்கு நிறைவேறுமா? அதாவது தசமபாகத்தையும் காணிக்கைகளையும் பண்டக சாலையில கொண்டு வாங்க. அப்பொழுது நான் இடமில்லாம போகத்தக்க அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் வாக்குப்படுகிறார். அப்போ ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாருங்க. ஆண்டவர் அவரு தன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவம் தான். வாழ்க்கையில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்றையில இருந்து, அதாவது நான் ஒரு வேலை செஞ்சு ஒரு சேலரி வாங்கினேன்னா முதல் வேலையை ஜெபம் பண்ணணும். எங்க அம்மா இருப்பாங்க. அப்போ வேலை செஞ்சுட்டு சம்பளம் எடுத்து வருவேன், எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு எங்க அம்மா சொல்றாங்க, இப்ப தசம் பார்த்து எடுத்து வச்சிருப்பா அப்படிவாங்க. இப்படி நம்ம தசம் பார்த்து எடுத்துட்டு அந்த வாரம் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு காத்துட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போட்டு மணிக்கு வாசல் ஜெபம் எடுத்து போட்டு இப்படிதான் ஒவ்வொரு மாசமும் கொடுத்து கொண்டே வந்தேன். அப்புறம் நான் ஃபுல் டைமுக்கு வந்துட்டேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு கூட அதை விடலை. நான் ஃபுல் டைம் மினிஸ்டர் வந்துட்டு எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அந்த டேபிள்ல உட்காந்துருப்பாரு, ஆபீஸ்ல உட்காந்துருப்பாரு. அப்போ கரெக்டா ஒரு 4-5 தேதியில எனக்கு வந்து சேலரி வரும். எல்லாருக்கும் ஏரியா பாஸ்டர், நம்ம ஏரியா பாஸ்டர் ஏரியா பாஸ்டர்லாம் சேலரி கொடுப்பாரு. அப்போ கவர்ல எழுதி, இப்பெல்லாம் வந்து பேங்க்ல போட்டுறாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து கவர்ல எழுதி அந்த பணத்தை போட்டு கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது உடனே என்ன பண்ணுவோம், அங்கே எல்லாம் ஏரியா பாஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே கவரை பிரிக்க மாட்டோம். அப்படியே முதல்ல ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், அங்கே கவர்ல இருந்து அதை தனியா தசமபாகத்தை பிரிச்சு அப்படியே நாங்க என்ன பண்ணுவோம், பாஸ்டர் கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய திருப்தி எனக்குள்ள இருக்கும். ஆண்டவரே, எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் உனக்கு கொடுத்துட்டு ஆண்டவரே, அது எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்க கர்த்தரை கொடுப்பதனால நீ ஒன்னும் வீணாய் கூட வர மாட்டேன். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் நான் பழகி கொண்டேன். இந்த நாள் முழுவதும் வேத வசனத்தை கேட்டு 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 நான் பழகி கொண்டேன். ஆனா இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் எனக்கு காணிக்கை வந்துச்சுன்னா 10 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். ஒரு 200 ரூபாய் காணிக்கை வந்துச்சுன்னா ஒரு 200 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். கேளுங்க, எங்க பாஸ்டர் கேளுங்க. எடுத்து வச்சு ஒரு காவலை தனியா போட்டு வச்சிருவேன். அது தசம், நானும் கொடுக்குற தசம் தான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றேன்னா, இது வந்து கொடுப்பது என்பது தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. கொடுக்காதே என்று சொல்வது பிசாசுடைய சாபம். நீங்க எதுக்கு செவி கொடுக்குறீங்க? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நினைக்காமீங்க, சாரிபாத் விதவை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு. எல்லாரும் படிச்சிருப்பாங்க. சாரிபாத் விதவை, அதாவது 1 புஸ்தகம் 17 அதிகாரம் 7-16 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. படிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிட்டேன். அதாவது எலியா கர்த்தருடைய வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை வந்ததுன்னா, அங்க பாத்தீங்கன்னா அந்த சாரிபாத் இடத்துல ஒரு பெரிய பஞ்சம், தண்ணி சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி வறட்சியான ஒரு நிலைமை, அங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் சொல்றாரு, எப்பா நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, நான் உன்னை ஒரு விதவை கொண்டு என்ன பண்ணுவேன், நான் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த உலகத்தை அனுப்புகிறார். உடனே என்ன பண்றான், இவன் சாரிபாத் எலியா என்ன பண்ற, சாரிபாத் ஊருக்கு போறாரு. இப்ப அவங்க போன உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மா அந்த அந்த என்ன சொல்றது, அந்த காட்டு வயல்வெளியில விறகு பொறுக்கி கொண்டிருக்காங்க. பைபிள்ல போட்டிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல போயிட்டு விறகு பொறுக்கி கொண்டிருந்தாங்க. அப்ப இவர் போறாரு, அவங்கள பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்கள பார்த்து கேட்கிறாரு, அம்மா எனக்கு தாகமா தாகமா இருக்குது, தண்ணி கொஞ்சம் குடிக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, அப்படியே அந்த எடுத்து வர சொல்லிட்டு தண்ணி எடுத்து வர போறாங்க. இப்போ தண்ணி எடுத்து வந்து போகும்போது அவர் இன்னொரு காரியம் சொல்றாரு, சரிம்மா அப்படியே கூடவே எனக்கு பசிக்குது, அதனால கொஞ்சம் ஒரு சிறிய அடைய பண்ணி கொண்டு வாங்க.
அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லிருக்கலாம்? பைபிள் சொல்லுகிறது, அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? என்கிட்டயே சொல்லுங்க, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிடி மாவு. என்ன போட்டுருக்கு? ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அப்படி சொன்னாங்க, பைபிள்ல போட்டுருக்கு. அல்லேலூயா. சரி, அப்போ சொன்னாரு, ஓகே பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீங்க எப்படி பண்ண போறீங்க உங்களுக்கு அதமா சொல்றாங்க. நான் அதுக்காக தான் விரைவி போய் கொண்டிருந்தேன். இல்லைன்னா நான் போயிட்டு விரைவி போய் கொண்டு சமையல் பண்ணதுக்காக இன்னைக்கு நான் சாப்பிட்டு செத்து போலான்னு நினைக்கிறோம், நானும் எனக்கு மகனும். பாத்தீங்களா? அப்படி ஒரு வறட்சிங்காங்க, அப்படி ஒரு வறட்சி வருமாங்க. செத்து போற ஒரு நிலைமைக்கு அந்த ஊர் மாறிடுச்சு. இப்போ அந்த நேரத்துல கர்த்தர் அனுப்புறாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு அனுப்புறாரு. அந்த நேரத்துக்கு அனுப்பின உடனே அவர் சொல்றாரு, சரிம்மா உங்களுக்கு செய்யுமா என்னன்னு சொல்லல, ஆனா முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா. ஆனா இந்த அம்மாவுக்கு எலியா பேசுற மாதிரி இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறாருன்ற ஒரு உணர்வோடு அவங்க கேட்டாங்க. அப்படியா, உங்களுக்கு கொடுக்கணுமா? கண்டிப்பா நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு கூட செய்யறாங்க. அவங்க செய்யல, முதல்ல அவங்க பண்ணது எலியாவுக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வந்து கொடுத்தார். அவன் சொல்லிருக்கலாம்ல, நானே சாப்பிட்டு போறேன், எனக்கே பத்தாது, எனக்கே மாவு கொஞ்சமா இருக்குது, நாம உங்களுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா அவங்களுக்கு உணர்த்தின வார்த்தை எலியா சொன்ன வார்த்தையா எடுத்துக்கல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்ற உணர்வோடு அவங்க கேட்டார்கள். அல்லேலூயா. கேட்ட உணர்வோடு கூட உடனே போய் கீழ்ப்படிந்து சிறிய அடையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாத்தீங்களா? வேதம் சொல்கிறது, அதாவது கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அந்த கலசத்துல மாவு குறையவில்லை, அந்த எண்ணெய் குறையவில்லை. அல்லேலூயா. எடுக்க 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 கர்த்தர் என்ன பண்ணது? அப்படியே பிடிச்சிட்டே வாசிக்க பெரிய மிராக்கிள் நடந்தது அந்த ஊர்ல. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அதுக்கு அடுத்தது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. அப்ப உங்க வீட்டார் தான் என்ன பண்ணாங்க? பைபிள்ல இவங்க என்ன இருக்கிறாங்க? அவனும் சொல்லுங்க, அவன் பிள்ளைதான் இருந்தாங்க. இந்த விதவை அம்மாவா பிள்ளைதான் இருந்தாங்க. அப்ப வீட்டார்ல என்ன பண்ணாங்க? அவங்கதான் வறட்சி வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, அதனால என்ன இடத்த காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆசீர்வதிக்கிறார் இந்த கேள்விப்பட்ட உடனே போன எல்லா ரிலேஷன் தெரிய மாட்டான். யோசிச்சு பாருங்க. ஆமென். அப்போ அந்த அம்மாவுக்கு எப்போ வறுமை மாறிச்சு, எப்போ பண கஷ்டம் மாறிச்சு? சொல்லுங்க, எப்போ பண கஷ்டம் மாறிச்சு? வறுமை எப்போ மாறிச்சு? வறட்சி எப்போ மாறிச்சு? அந்த அம்மா கொடுத்ததுனாலதான் கர்த்தர் அந்த தேசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றா, இதுதான் சட்டம், இதுதான் லாஜிக்கல். அதனால நம்ம கொடுக்காம நீ கர்த்தரை எதிர்பார்க்க முடியாது. கொடுக்காம ஆண்டவரே, இந்த ஆண்டவரே எனக்கு இதை கொடுக்க ஆண்டவரே, நீ கொடு முதல்ல. ஆண்டு சொல்ல, நீ கொடுத்தாதான் வணக்கத்தை பண்ண திறப்ப. நீ கொடுக்காம எதிர்பார்த்து எப்படி நான் வருவது? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் பாருங்க, 6:38 வாசிங்க. நான் படிச்சல சொன்னல அந்த வசனம் தான். லூக்கா 6:38 வாசிங்க பாருங்க. என்ன பண்றது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைதியை கொடுத்து தரித்துக்கிறபடி நன்றாய் உங்கள் முகையை அழுது போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழுத்தீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழுத்தப்படும். எந்த அளவினால் அழுத்தறியோ இல்லை. நல்லா பண்ணுங்க. ஒரு சில ஆட்கள் என்ன பண்ண தெரியுமா? இல்லை பண்ணுங்க, தசமபாகத்தை பிரிக்க சொல்றாரா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தெளிவா சொல்லுகிறது, 10ல் 1 தான் ஆண்டவருக்குரியது. சொல்லுங்க பாப்பா, என்னது? 10ல் 1 தான் ஆண்டவருக்குரியது. சரிங்களா? 1000 ரூபாய்னா 100 ரூபாய். பாருங்க எவ்வளவு சாய்ஸ் சொல்றாங்க. நல்லது. 1000 ரூபாய் உங்களுக்கு வருது வருமானம், நீ 900 ரூபாய் நீ எடுத்து பண்றாரு, 100 ரூபாய் நீ கொடுத்துரு அப்படின்றத. என்னங்க இது போதாதா? என்னங்க 50-50 ஆனது? இதுக்கே கஷ்டப்படுறாங்க சில ஆட்களு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதாவது இங்க போட்டுட்டு, அதாவது கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி உலுக்கி சரிந்து விடுபடி போன.
அப்போ தேவன் உங்களை எல்லையை பெருக்குவார், உங்க எல்லையை ஆசீர்வதிப்பார், உங்க வருமானத்தை ஆசீர்வதிப்பார். அதனால உங்களுடைய உயர்வை ஆண்டவர் என்ன பண்றாரு, உயர்த்தி கொண்டே போவார். அப்படிதான் தேவனுடைய திட்டம். அப்போ நீங்க நான் இப்படிதான் கொடுப்பேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் வருமானம் இல்லையா, 10,000 ரூபாய் வருமானத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுக்கணும். 10ல ஒரு தானே. நம்ம ஆளு என்ன தெரியுமா, அதாவது 10,000 ரூபாய் 5 ரூபாய் கணக்கு காமிப்பாங்க. பைபிள்ல போட்டுக்கலாம், எந்த அளவினால கர்த்தர் அறிவாரு, வருமானத்தை கர்த்தர் அறிவாரு. நீ 15,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஆண்டு 500 ரூபாய் தசமம் போறியா, கர்த்தர் அறிவாரு. அதான் அந்த அளவுக்கு அவனுக்கு கலக்கப்படும், அவ்வளவுதான். புரிந்து கொள்ளுங்கள். அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 2 மாசத்துக்கு போட்டுருவாங்க, அதுக்கு அடுத்த மாசம் போட்டுருவாங்க. மன விஷயத்துல உண்மையா இருக்கு, அவ்வளவுதான். தேவனுக்கு கொடுக்குற விஷயத்துல உண்மையா இருக்கு. எது வருதோ வருமானம், தேவனுக்கு என்ன கொடுக்குற நன்மை அதுல பிரிச்சு வச்சிரு, அவ்வளவுதான். ஒரு 100 ரூபாய் வந்தா அதுல 10 ரூபாய் எடுத்து வச்சிரு. அது உனக்குரியது இல்ல, அது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நான் கூலி வேலை செய்யறேன் பாஸ்டர், தினந்தோறும் 100 ரூபாய் வருது, 200 ரூபாய் வருது, 300 ரூபாய் வருது பாஸ்டர், அதான் கொடுக்க முடியலையா? ஏன் 300 ரூபாய் தான் 30 ரூபாய் எடுத்து வச்சிரு. அல்லேலூயா. நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும், உன்னை நான் உயர்த்தணும், உன் வறுமை மாறணும், உன் தரித்திரம் மாறணும். அதுக்காக தான் கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அவர்கிட்ட பணம் இல்லைன்னு இல்ல, அதுக்காக அதாவது ஊழியத்துக்கு பணம் இல்லைன்னு இல்ல. ஆண்டவர் ஜெபமான ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமா. அதனால என்னன்னா, நீங்க கொடுக்காம உங்களுக்கு நஷ்டம். அடுத்த லெவலுக்கு ஆண்டவரோட உயர்த்த முடியாது. அல்லேலூயா. நீ உயர்வை எதிர்பார்க்க முடியாது, ப்ரமோஷன் எதிர்பார்க்க முடியாது, வருமானத்தை பெருக எதிர்பார்க்க முடியாது. நான் கொடுத்து பார்த்துட்டு எதிர்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ நான் தைரியமா, ஆண்டவரே நான் உனக்கு உண்மையை நான் கொடுக்குறேன் மாசம் அப்படி கொடுத்து எதிர்பார்த்துட்டே அடுத்த முறை வருது பாருங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, பைபிள் சட்டம் இதுதான். நம்ம கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு முறை அதாவது திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க, பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க. கேட்கணுங்களா? ஆமா. அந்த ஜனங்க மெய்மறந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டு கொடுக்குறாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள அனுப்பணும் இல்லையா? அப்போ சீஷன் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பசிக்கமே, ஆண்டவரே இப்போ போய் அவங்க அனுப்பிட்டா இந்த இடத்துல எதுவுமே இல்லையா ஆண்டவரே, வனாந்தரமான இடமாச்சே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா மூணத்துல எத்தனை அப்போம் அப்படின்னு கேட்கும்போது அங்க பேரு சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அப்போ உடனே சொன்னாரு ஆண்டவரு, சரிப்பா அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து போய் என்ன பண்ணி கொடுத்துரு சொன்னாரா? தெரியுமா? எடுத்துருவா. அதான் முதல்ல என்ன சொல்றாரு, எடுத்துருவா, என் கருத்துல கொடு, என் கருத்துல கொடுத்தா அது பெருகும். அல்லேலூயா. ஆமா. அதை எடுத்துன்னு உடனே என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவர் இயேசு கருத்துல கொடுத்தாங்க. அவர் எடுத்து உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிச்சார். நான் சொல்றேன், அதாவது உங்ககிட்ட அந்த பணம் இருக்கிற வரைக்கும் அது பெருக. எப்போ அது இயேசுநாதருக்கு கையில வருதோ அப்பதான் அது ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. பாக்கெட்ல இருக்கிற அந்த அதாவது பாக்கெட்ல இருக்கிற அந்த பணம் அது ஒரு நாள் பெருகாது. அது எப்போ அதே இடத்துல வருதோ அப்பதான் அது பெருகு. நான் சொல்லி புரியுச்சா? அல்லேலூயா. இதுதான் இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, எனக்கு இருந்தாலும் தான் பைபிள் சட்டம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பைபிள போட்டுட்டு 2 கொரிந்தியர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 9:7 வாசிப்பாங்களா? என்ன போட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே அதுக்கு பாருங்க, உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன், உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன். இந்த மட்டும் நீங்க இல்ல கவனிங்க. அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும். அப்போ நம்ம சில நேரத்துல நமக்கு தசபாவம் தான் என்ன ஆகும், இது கஷ்டத்தோடு நான் சொல்றேன்.
அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தயவு செய்து கொடுத்தாரு. தசமபாகம் வந்து எப்படி தான் கொடுக்கணும், எப்படி சொல்றேன்னா மன நிறைவோடு உற்சாகமாய் அல்லேலூயா சந்தோஷமாய் அப்படிதான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் எப்படி இருப்பாரா? பிரியமா இருக்கிறார். அப்போ நீங்க கொடுக்க 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 கர்த்தர் உண்மையில பிரியமா இருப்பார். அல்லேலூயா. ஆனா நீ வந்து தசமமாகவே கொடுக்காம நீ ஆடம்பரமா செலவு பண்ணினா கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்க மாட்டார். நான் சொல்ல புரியுதா? சொல்ல புரியுதா இல்லையா? அல்லேலூயா. என்ன பாசம் இல்லாம பேசுறது நான் சொல்றேன். இதனால எனக்கு வந்து நீங்க கொடுத்துருவீங்கன்றது எனக்கு கிடையாது, எனக்கு கர்த்தர் கொடுப்பார். அதாவது நல்லா கவனிங்க, ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் என்ன பண்ண ஆண்டவர் அவர் எழுப்ப உண்மையிலதான் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா நான் எப்படி கொடுத்தேன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுகிறேன் அப்படின்னுதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நல்ல அதாவது இங்க கடைஞர் வரும்போது உண்மையா சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தசமபாகம் எடுத்து வைக்கும்போது வீட்டு சின்ன வீடு அங்க வாடகை கட்டணும். வாடகை கொடுத்ததுக்கே எனக்கு வழி இல்லை. கேளுங்க பாசமா, வாடகை கொடுக்கறதுக்கே எனக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டம். அப்போ சம்பளம் கம்மி. அதுக்கு அடுத்தது வீட்டுல ஸ்டோர் சாமான் வாங்கி போடணும். இதெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தேவை இருக்குது. ஆனா நல்லா இல்லைங்க. ஆனா அந்த நிலைமையில நாங்க கொடுக்கறத மாத்திரம் உற்சாகத்தை விடவே இல்லையா? உற்சாகமா கொடுக்கும், மனப்பூர்வமா கொடுக்கும். ஆண்டவரே எனக்கெல்லாம் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே நான் நல்லா இருப்போம் ஆண்டவரேன்னு கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே இது வரைக்கும் கைவிடு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா இங்க வரும்பொழுது ஒண்ணுமில்லாத வந்தோம். இங்க வரும்பொழுது எப்படி வந்தோம்? ஆமா, நீங்க பாஸ் சொல்லிட்டாரு, எப்பா உனக்கு பிரான்ச் சர்ச் கொடுத்து அனுப்புறேன், அதனால நீ இனிமேல் சம்பளத்தை எதிர்பார்க்கவே கூடாது, அதனால நீ தான் பாத்துக்கணும் எல்லான்ட்ட சொல்றேன். அப்புறம் நான் சொன்னேன், பாஸ் நான் உங்களை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி வருகிறேன். இல்லையா? கர்த்தரை நம்பி வருகிறேன். நான் சொன்னேன் அவரு வந்து நாங்க நடத்தினோம். நான் சொல்றேன் வர 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 கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டே போனேன். இந்த கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன், இதெல்லாம் எப்படி நானா வந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ அன்னைக்கு நாமும் கொடுக்க பழகணும், கஷ்டத்தின் மத்தியில கொடுத்தோம். நான் ஒரு நாள் கர்த்தரை அதை என்ன பண்ணாரு, எல்லாம் சேர்த்து முதலும் வட்டியுமாய் சேர்த்து கர்த்தரைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பைபிள் சொல்லுது, அதாவது கொடுப்பது என்பது ஒரு விதை. சொல்லுங்க, கொடுப்பது என்பது ஒரு விதை. அதை விதைத்தால் தான் நீ அறுக்க முடியும். ஆனா கொடுக்காம நீ என்ன பண்ண முடியாது, அறுக்கவே முடியாது. ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மற்ற எல்லாமே செலவுங்க. மற்ற எல்லாமே என்னது, ஒரு செல்போன் வாங்குறியா அதெல்லாம் செலவு. நீ வந்து உங்க வீட்டுல சிக்கன் வாங்குறியா, ஃபிஷ் வாங்குறியா, அதெல்லாம் செலவு. ஆனா இது வந்து என்ன தெரியுமா, இன்வெஸ்ட்மெண்ட். நீ வந்து என்ன பண்ற, கர்த்தர்கிட்ட என்ன பண்ற, டெபாசிட் பண்ற. அப்போ டெபாசிட் பண்றதுலாம் ஒரு நாள் என்ன பண்ணும், வட்டி முதலமா வருமா? அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரிதான் இது. அப்போ நீ கொடுக்கிறது ஒரு விதைதான். ஆனா பைபிள் சொல்லுது, கண்ணீரோடு விதைத்தாய் ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பாய். அல்லேலூயா. ஆமா, விதைக்கிற ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆனா இன்னத்து ஒரு பரிதாபம்னா, நீ விதைக்க வேண்டிய காலத்துல நீ விதைக்காம போயிட்டீன்னா, ஆனா உனக்கு விதைக்கிற அந்த காலத்துல எதுவுமே கிடைக்காது. அதான் பரிதாபத்துக்குரிய காரியம். சாத்தா அப்படிதான் வழி தெரிஞ்சுக்கிறான், கொடுக்காத 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 எல்லாம் சாத்தா ஏற்படும். அல்லேலூயா. ஆமா, நீ வருமானத்தை வாங்கிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, மகளே உங்க வருமானத்துல 10ல் 1 பிரிச்சு வச்சிருப்பான்னு. உடனே என்ன பண்ண தெரியுமா, நாங்க என்ன பண்ணணும், உடனே இந்த கீழ்படி செஞ்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்புறம் இன்னொருத்தன் பேசுவான், அதுக்கு அடுத்தது சாத்தான் பேசுவான்ல, பேசுறான்னா என்ன பேசுவான், எதுக்கு உனக்கே கஷ்டம், எதுக்கு உனக்கே தேவை இருக்குது, எதுக்கு உனக்கே செலவு இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஓ அப்படின்னு. அதாவது சாத்தா சொல்ற அரசுலாம் பின்னாடி பெரிய ஆபத்துல கூட பண்ணிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நீ இப்ப கொடுக்கறதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வச்சுக்க, பின்னாடி ஒரு பெரிய செலவு நேரம் கொண்டு போயிடும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலை தாக்குற தேவன் புறங்கள்.
ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜீவனை பாதுகாக்கிறார். உங்க பலனை கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, உங்க ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, உங்களுடைய ஹார்ட்டை நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரு, உங்க கிட்னி நல்லா இருக்குது, அல்லேலூயா, உங்க கண்ணு நல்லா இருக்குது, இந்த பலனோடு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தர் அவருக்கு பலனோடு வைக்கிற கர்த்தர்களை கொடுக்கறதுக்கு நீ தயங்குற பத்தியா? அதுதாங்க வேதனைக்குரிய விஷயம். அல்லேலூயா, புரிந்து கொள்ளுங்கள். அதனால காணிக்கையிலும் தசமபாகத்திலும் கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருங்க. நாமே இந்த நேரத்துல காணிக்கையில கூட சிலர் வஞ்சிப்பா, காணிக்கை கொடுக்கறத வஞ்சிப்பாங்க தெரியுமா? சர்ச்சைக்கு வருவாங்க, சர்ச்சைக்கு லேட்டா வருவாங்க, சர்ச்சைக்கு லேட்டா வந்துட்டு காணிக்கை போடாம போயிடும். எப்படி மனசு வருது? பைபிள்ல போட்டிருக்கு ஆராதனையுடைய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆராதனுடைய இன்னொரு பகுதி என்னது? காணிக்கை பலி. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திர பலி. அப்புறம் சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கு. அப்போ ஆராதனுடைய இன்னொரு பகுதி காணிக்கை. அப்ப அதையே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அத செலுத்தாம போக கூடாது. சனிக்கிழமையே எல்லாமே ஆயத்தமாயிடும். என்ன சொல்றீங்க? சட்டி தானே வரும், அலை தானே வரும். நினைக்கிறது உங்களுக்கு என்ன அவன மனசுல வந்துடணும். என்ன வந்தோம்? பைபிள் எடுத்துன்னு போனோம், அதுக்கு அடுத்தது பேனை எடுத்துன்னு போனோம், அப்புறம் ரோடு பஸ் எடுத்துன்னு போனோம், அப்புறம் அப்பயே வரல நாம, அப்புறம் வந்து இங்க வந்து பாக்கெட்ல விட்டு எடுத்தீங்க. புரிஞ்ச உங்களுக்கு? ஆண்டவர் அவரு எல்லாம் உள்ளதுல நான் அழைச்சி வச்சுக்கிறேன். என்ன அல்லேலூயா, என்ன சொல்றாங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு முன்பாக ஒளிவு முறை இல்லாம இருக்கு. ஆமென். ஏதோ ஆண்டவர் கொடுக்குறாருல, சாப்பிடுறது கொடுக்குறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு, எல்லாம் உதவி செய்யறாருல, அவருக்கு நம்ம கொடுக்காம போனா அதுக்கு என்ன ஆசீர்வாதம், நன்மை கூட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஒரு பெரிய பாக்கியம். பவுல் சொல்றாரு, அதாவது வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். ஆமென். ஆமா, நம்ம ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, எனக்கு ஆசீர்வாதம், சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆண்டவரே குடும்பத்தை நடத்துங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாம் சந்திக்கிறாரா? ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லையா? பைபிள் சொல்லுது, அதாவது வாங்குறதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கியம். நல்லா உற்சாகமாய் கொடுப்பதற்கு, தாராளமாய் கொடுப்பதற்கு என்ன பண்ணணும்? நம்ம முன் வரும், படைக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் காணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகணும்? என்ன அர்த்தம்? என்ன ஃபர்ஸ்ட் தெரியலையே. காது வளர்த்தா சொல்லு, கை வளர்த்தா, என்னமா கை காது வளர்த்தா? நம்ம வளர்ந்துட்டோமா? என்ன குழந்தையா இருந்தோம், எந்தே ஒரு வளர்ந்துட்டோமா? அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்ன தெரியுமா? காணிக்கை நீ வளர்ந்துட்டே போனோம். அதே காய்க்கு சாத்திருப்பா. ஆனா சொல்ல, ஏய், ஒரு ஹோட்டல்ல ஒரு சர்வே பண்றீங்க, நீ கொடுக்குற டிப்ஸே 10 ரூபாய். சரி, இப்ப எடுத்துட்டு போங்க. புரியுதா? ஒரு பார்க்கிங்ல வேலை செய்யறாங்களே, அதுக்கு போய் நீ 10 ரூபாய் கொடுத்து வரல, நீ கொடுத்தா சில்லறை போவாது. நான் சொல்றேன், அப்படி இல்லை. கர்த்தருக்கு கொடுக்குறோம் நம்ம என்ன பண்ணி, அதாவது வருஷம் காணிக்கையில வளர்ந்து கொண்டே. ஆமென். 10 ரூபாய் ஆரம்பத்துல கொடுத்துருப்பீங்க, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? 20 ரூபாய் மாத்தணும். 20 ரூபாய் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? 50 ரூபாய் மாத்தணும். 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் மாத்தணும். என்ன பாஸ் சொல்லிட்டே போறேன். நான் சொல்றேன், அப்படிதான் நான் பழகிட்டேன். புரியுதா? நான் 10 ரூபாய் தான் ஆரம்பிச்சேன், இப்போ கொஞ்சம் அதிகமா கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? எவ்வளவு கொடுக்குறீங்க பாஸ்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கத்திரிக்கை. புரியுதா உங்களுக்கு? பழகிக்கணும். நம்ம கொடுக்கதான் கர்த்தருக்கு வருமானத்தை பெருக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய எல்லை கர்த்தர் விரிவாக்குவார். அதுலயே தனித்தனம், அதுலயே போய் அதிலே கொடுக்காம இப்படிலாம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்ம கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு டெபாசிட் மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அதை ஆண்டவர் வட்டி விதமா சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? அதனால இன்னைக்கு ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் சொல்லணும்? தேவனுக்கு கொடுக்கிற, அதாவது கொடுக்கிற காரியத்துல உண்மையா அதுதான் காணிக்கையும். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம ஏமாற்றக்கூடாது, அதிகக்கூடாது. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமேலு ஆண்டவரே எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சதுன்னா அது 10 ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒரு 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கணும், ஒப்பு கொடுங்க. கர்த்தரை இன்னும் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்திக்கலாமா? கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம்.
பிரைஸ் தரலாம். அப்படியே எல்லாரும் எழுதுங்க.